இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். துரோகம், இதுதான் இன்றைய தியானத்தினுடைய மைய வார்த்தை. ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு சிங்கம் என்ன பண்ணுது, ஒரு காட்டில் ஒரு மனுஷனை துரத்திக்கிட்டு போகுது சாப்பிட்றதுக்கு. மனுஷன் ஓடுறான், உயிரை காப்பாற்றணும் இல்லையா, வேகமாக ஓடுறான். ஓடி போய் ஒரு மரத்தில் ஏறத்துக்கு முயற்சி பண்ணுறான். அது கொஞ்சம் ஹைட்டான மரம். அது அங்கே என்ன பண்ணுது, ஒரு குரங்கு அந்த மனுஷனுக்கு ஐயோ பார்க்குது. ஐயோ சிங்கம் துரத்து. குரங்கு என்ன பண்ணுது, கீழே கை கொடுத்து அவனை தூக்கி அவனை உதவி செஞ்சு மேலே வச்சுக்குது. அப்போது இந்த குரங்கு என்ன பண்ணுது, இந்த சிங்கம் என்ன பண்ணுது, கீழே காத்துக்கிட்டு இருக்குது. காத்துட்டு இருக்கும் பொழுது எப்படிதான் மனுஷன் கீழே இறங்க வரும், சாப்பிடலாம் காத்துருங்குது. ஓகே, வர மாதிரி இருக்கலாமான்னு உட்காந்துக்கிறான். கொஞ்சம் நேரமாவது இந்த குரங்கு தூங்கிடுது. அப்போ அந்த சிங்கம் மனுஷங்கிட்ட சொல்லுது, ஏய் மனுஷா, ஏன் குரங்கு தூங்குது, அதை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுரு, நான் அதை சாப்பிட்டு நான் போயிடுறேன். நீ என்ன பண்ண, நீ அப்புறம் உங்கள் வீட்டுக்கு போயிடு, நீ உயிர் போயிடுச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் மனுஷங்கிட்ட சொல்லுது. மனுஷன் யோசிக்கிறான், சரிதான், நம்ம உயிர் போச்சா போதும் அப்படின்னு என்ன பண்ணுறான், குரங்கு பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். குரங்கு தொப்புன்னு கீழே வந்து விழுது. பார்த்தா சிங்கம் எதிர்க்க நிற்குது. டே குரங்கே, மனுஷங்க நீ கை கொடுத்து காப்பாத்தினியே பத்தியா, உன்னையே கீழே தள்ளி விட்டான். அவன் ஓடி வரும்போது நீ அவனை காப்பாற்ற, நான் சாப்பிட்டு போல நான், நீ கை கொடுத்து அவனை காப்பாற்றி மேலே தூக்கி வச்ச பற்றி அவனை நீ பாரு, அவன் பிழைக்க உன்னையே கீழே தள்ளிட்டான் பாரு. போ, நீ மேலே போய் அவனை பிடிச்சி கீழே தள்ளி விடு, நான் அவனை சாப்பிட்டு நான் போயிடுறேன் என்று அந்த சிங்கம் சொன்னதான். இந்த குரங்கு அப்படி மௌனமாக மேலே ஏறிச்சு. மேலே ஏறி போயிட்டு உட்காந்துக்குச்சு. பத்திரமா ஒரு ஹைட்டாக உட்காந்துக்குச்சு. அப்போ அந்த சிங்கம் சொன்னிச்சு, குரங்கு ஏன் நீ சும்மா இருக்கிற, அவன் மனுஷனை பிடிச்சி கீழே தள்ளு, நான் சாப்பிட்டு போகிறேன் என்று அந்த சிங்கம் சொன்னிச்சு. அதை குரங்கு சொன்னதான், துரோகம்ங்கிறது மனுஷங்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட அதுக்கு நம்ம மிருகங்கள், நம்மக்கிட்ட அது கிடையாது. அதனால் என்னை நம்பி வந்தவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த குரங்கு சொன்னதான். சகோதரர்களே, மிருகங்கள்கிட்ட கூட அந்த துரோகம்ங்கிற பண்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் மனுஷன் என்ன பண்ணுறான், தான் வாழ பிறரை அழித்தே பழக்கப்பட்டான் மனுஷன். என்னதான் இந்த உலகத்தில் நாகரிகம் வளர்ந்தாலும், என்னத்தான் விஞ்ஞான உலகம் என்ன இருந்தாலும், அந்த மனசுல துரோகம்ங்கிற வார்த்தை இன்னும் இழையோடி கொண்டுதான் இருக்கிறது. அவன் அழிஞ்சா அவன் அழிச்சு நான் வாழணும், எப்படி அவன் அழிஞ்சு நான் வாழணும். அவன் நல்ல மனுஷன், அவன் கலக்கப்படம் இல்லாத அவன் நல்ல நீங்க முதல்ல வாசகம் பாருங்க பாப்பா. எஸ்ஐயா துன்புறும் மொழியர், என் முகத்துல காரி உமிழவனுக்கு நான் என் முகத்தை காட்டுறேன், நான் அவனுக்கு எதிர்த்து நான் செயல்படலை. என் தாடியை பிக்கிறவங்களே என் கண்ணத்தை காட்டுறதாப்பா, செஞ்சுக்கப்பா. நான் கூக்குரல் இல்லை, நான் எந்த எதிர்ப்பையும் காட்டல, அமைதியா இருக்கிறேன். ஆனால் கடவுள் எனக்கு துணை இருப்பார். இந்த வார்த்தை 2 முறை அதில் வாசத்து வரும். கடவுள் எனக்கு கூட இருப்பார், எனக்கு துணை செய்வார். சகோதரர்களே, நல்லோருக்கு தான் இந்த துரோகமான விஷயம் நடக்கும். அது என்னவோ தெரியல, நல்லவர்களுக்கு தான் துன்பம் வருகிறது. ஏசப்பா என்ன பாவம் செஞ்சார், அவருக்கு எதிராகத்தான் காட்டி கொடுக்க யூதாஸ் எழுதுகிறான். இன்றைய திருப்பாடல் பார்க்கணும். 69 தாவீதரசர் ஆண்டவர்கிட்ட வென்ற உதவிக்காக மன்றாடுகிறார். நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷங்கள் கொடுக்குறாங்க ஆண்டவரே, என்னுடைய அழிவெல்லாம் எதிர்பார்க்குறாங்க ஆண்டவரே. எனக்கு நான் தண்ணி குடிக்கும்போது அதை காடி எனக்கு மருந்து கலந்து கொடுக்குறாங்க, குடிக்க கூட முடியல, அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க என்ன என்று. ஏன்னா தாவீதரசர் இருக்கும் பொழுது தன் பெற்ற பிள்ளையாலேயே எதிர்ப்பு,
பெத்த பிள்ளையே அப்பா கொலை பண்ண தேடுறான், ஓடி ஒளிகிறார். இன்னும் என்ன தாவீதுக்கு சொல்லுங்கப்பா, கடவுள்கிட்ட வேண்ட, ஆண்டவரே எங்க பாருங்க சுற்றிலும் எனக்கு பகையா இருக்குது ஆண்டவர். நல்லவர்களுக்கு என்னவோ துரோகம் வந்து சேருகிறது. யூடியூப் ப்ரூட்டஸ் மறக்கவே முடியாது. துரோகம்னா அந்த வார்த்தையை மறக்க முடியாது. கிமு முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மாபெரும் அரசன் ஜூலியஸ் சீசர். கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு, சரியா சொல்லணும்னா 60-70 ஆண்டுகளுக்கு முன் சொல்லலாம் எக்ஸாக்டா. ஏனென்றால் ஜூலியஸ் சீசருடைய மரணம் மார்ச் 15 கிமு 44 சொல்லுவாங்க. பாருங்க, கிட்டத்தட்ட இயேசு பிறப்பதற்கு முன்பாக ஒரு 60-65 ஆண்டுகள் முன்பாக முன் வாழ்ந்தவர் அவர். அவர் மிகச்சிறந்த படை வீரர், மிகச்சிறந்த தளபதி, கேப்டன், மிகச்சிறந்த போர் வீரர். அவர் ரோமாபுரியில இருந்து ஆட்சி செய்து பல முன்னேற்றத்தை கொண்டு வர, பல ராஜ்யங்களை பிடிச்சு தன்னுடைய பேரரசை பெருக்கிறார் ஜூலியஸ் சீசர். அங்க செனட் சபை, அங்க இருக்கின்ற மந்திரி சபை என்ன பண்ணுது, இவருடைய புகழ் பிடிக்க என்னவோ இவருக்கு எதிராக செயல்படுது. அப்போது இவருக்கு எதிராக செயல்பட்டு இவரை கத்தியால் குத்தி கொலை செய்ய ஷேக்ஸ்பியர் நாவலை சொல்லுவார். 23 முறை குத்தப்பட்டார் ஜூலியஸ் சீசர் சொல்லுவார். எல்லாம் அவரை கொல்ற, கத்தியால குத்துறாங்க. அவர் போராடுறாரு, அவரு தப்பிக்க முயற்சி பண்றாரு. அவர் அதுல போராடி மீண்டு வர பாக்குறாரு. ஆனா ஒரே ஒரு கத்தி குத்து விழுந்த பிறகுதான் அவர் மனதளவில் செத்து போனார். அவன் தான் தன் நண்பன் ப்ரூட்டஸ். தன் படை நடத்தி போகும்போது கூட இருந்து கை கொடுத்த தோழன் அவன் நண்பன். அவனும் எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு அவன் குத்தி ஆழமா அவன் குத்தும் போதுதான் சொல்றாரு, நீயுமா ப்ரூட்டஸ், யூடியூப் ப்ரூட்டஸ் சொல்லுவார், நீயுமா என்ன குத்துற என்று கேட்டு அதன் பிறகு அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவே முயற்சி செய்யலையா, இறந்து போனார் சொல்லி. அதனால் ஒருத்தவன் துரோகம் செய்யறான்னு சொல்லும் பொழுது என்ன, என் கூட இருந்தவனே எனக்கு எதிராக வரானா, நான் என்ன பண்ண சொல்லுங்க பாப்போம். எனவே ஜூலியஸ் சீசருடைய வாழ்க்கை இந்த யூடியூப் நம்மளாம் மறக்க மாட்டோம். அதெல்லாம் துரோகம்னு வார்த்தையை மறக்க மாட்டோம். நீயுமா ப்ரூட்டஸ், யூடியூப் ப்ரூட்டஸ், நீயுமா என்ன குத்துற, கூட இருந்தே ஒருவன். துரோகம் என்பது மிக கொடுமை. எசப்பாவுக்கு நடந்தது. திருவள்ளுவர் சொல்லுவார், கூடா நட்புன்னு ஒரு அதிகாரம் உண்டு. அதுல திருக்குறளுடைய எண் 822. ஒரு நட்பு போலியா இருக்கும் பொழுது அவன் அதுக்கு அந்த நட்பு எதுக்கு நம்ம சமம் தெரியுமா? வாசிக்கணும் பாருங்களேன். இனம் போன்று இனமல்லார். என் இனம் மாதிரியே செயல்படுவான், நட்பா உறவாடுவான், உறவு மாதிரியே பழகுவான், என் கூடவே இருப்பான். இனம் போன்று இனமல்லார், நடிப்பான், என் கூட இருக்கிற மாதிரியே நடிப்பான், கூட இருந்தே குழி பறிப்பான், கூட இருந்தே காலை வருவான், ஆனா கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவன். அப்படிப்பட்ட நட்பு எதுக்கு சம்பந்தம் தெரியுங்களா? இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போன்று வேறுபடும். ஒரு பொண்ணு இவன் பணம் கொடுத்தா அவன்கிட்ட போய் படுப்பா, அதோட இவன் பணம் கொடுத்தா இவன்கிட்ட போய் படுப்பா. இவன் பணம் கொடுத்தா ஒரு ஆணு கூட வாழ மாட்டான். ஒரு பெண் காசு கொடுத்தா பண்ணுவாங்க. அதாவது இந்த விபச்சார தொழிலை சொல்றார் திருவள்ளுவர். அதை போல விபச்சாரிகளுக்கு ஒப்பான ஒரு நிலை தானே அது. சரிங்களா? இனம் போன்று இனம் அல்லார், என் கூடவே இருந்து இல்லாத மாதிரி நடிச்சு நம்மளை அவனை ஏமாத்திரம் பார்த்தீங்களா? அது ஒரு விபச்சார தொழிலுக்கு சமமானது. அதான் செய்யாதீங்க என்று வள்ளுவர் பெருமானார் சொல்லுகிறார். இன்றைக்கு நட்சத்திர வாசல பாருங்க பார்ப்போம். அவரை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன கொடுப்பீங்க? இந்த உலகத்தினுடைய அதிபதியை, இந்த உலகை படைத்து பராமரித்த அந்த பரம்பொருளை யூதாஸ் இங்கே விலை பேசுகிறார். எனக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? 30 வெள்ளி காசு கொடுக்குறாங்க. அது ஒரு அடிமையை விலைக்கு வாங்குகின்ற அதிகபட்ச தொகை. அது ரோமைய அந்த யூதர்களுக்கு மத்தியில ஒரு அடிமையை விலைக்கு வாங்கினா அதிகபட்சம் 30 வெள்ளி காசு கொடுத்து அடிமை விலைக்கு வாங்குவாங்க. அப்ப எனக்கு அடிமையாயிரு, எனக்கு நான் 30 வெள்ளி காசு என்று கொடுத்து
கடவுளுக்கு எதிராக அவன் எப்படி எழும்புகிறான் பாருங்க. ஏசப்பாவால் தாங்க முடியுமா? பார்ப்போம். என்னை என் கூடவே கை நனைப்பவன் காட்டி கொடுப்பான் சொல்றாரு. எல்லாம் நானா கடைசியா யூதா சொல்ற, யூதா ஆண்டவரே அது நானும் வார்த்தை பார்த்தீங்களா? யூதா போச்சா, இப்போ நீ பிறவாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். என்றால் கடவுளுடைய இறைமகனுடைய கடவுளுடைய பிள்ளை நீ காட்டி கொடுத்த அந்த பழிவாதிரி சுமக்கிற வத்தியா, எப்பேற்பட்ட வழி ஆண்டவருக்கு வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, சிந்திச்சு பார்க்கணும். நாம் வாழும் காலத்திலே யாருக்காவது நாம் இவ்வாறு துரோகம் செய்திருக்கிறோமா? அது சிறியதோ பெரியதோ, ஏசப்பாவுக்கு உயிரே போனது, அது நான் யாரையும் அங்கே காட்டி கொடுத்து கொலை பண்ணலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. சிறு துரோகமாக கூட இருக்கலாம். மனம் மருந்துவோம். ஒரு வகையில் யூதாஸ் மனம் மருந்தினான். மேலேயே மாசற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவன் நாண்டு கொண்டு செத்தான். இறுதியிலே முதல்ல நாங்களாம் பட்டிமன்றம்லாம் அங்கே பண்ணுவோம். நாங்கள் யூதாஸ் விண்ணுக்கு சென்றிருப்பானா நரகத்துக்கு சென்றிருப்பான். இது ஒரு விண்ணகத்துக்கு ரெண்டு பட்டிமன்றம்லாம் பேசுவோம். நாங்கள் வழக்காடு மன்றம் நடக்கும். அதில் நிச்சயமாக யூதாஸ் மோட்சத்துக்கு தான் போயிருப்பார். ஏனென்றால் செய்தது பாவம்தான். மாசற்ற ரத்தம் செம்மறியானவரை காட்டி கொடுத்து அவருடைய உயிர் போக காரணமாக இருந்தான். இருந்தாலும் அவன் இறப்புக்கு முன்பாக சொன்னான் பார்த்தீங்களா, மாசற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே என்று சொல்லி தனக்கான தவறை உணர்ந்து அவன் இருந்தான் பார்த்தீங்களா. இந்த மன மாற்றம் அடைந்தான் பார்த்தீங்களா. நிச்சயமா கடவுள் அவனுக்கு மோட்சாயத்தை கொடுத்துருப்பார். ஏன் சிலுவையில் நல்ல கலனை கொடுக்கலையா? கடைசி நேரத்தில் மனம் மாறியதற்காக. கெட்ட கடலன்னு சொல்கிறான், இன்னும் நீங்களாம் கடவுளா? உங்களுக்கு கடவுளா தான் எங்கள் பேரும் நம்ம எல்லாரையும் காப்பாற்றுங்க என்று அவன் கேள்வி பேசுகிறான். நல்ல கலன்னு சொல்கிறான், டேய் வாய் மூடுறா, நீயும் நானும் சிலுவையில் தொங்குறது நியாயம்டா, நாம் எம்மா அநியாயம் பண்ணிக்கிறோம், நம்ம உனக்கு வேங்க தண்டனை சரி, இந்த மனுஷன் என்ன பாவம் பண்ணாரு என்று ஆண்டவருக்காக பேசுகிறான் பாருங்க நல்ல கல்லன். இப்போ சொல்கிறான், இயேசுவே நீர் அரசுரிமையோடு எப்பயும் வருவீங்களாமே எல்லாம் சொல்கிறாங்க. நீர் அரசுரிமையோடு வர அந்த காலத்தில் என்னை கொஞ்சம் நினச்சி பார்த்துங்க என்று சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை, மகனே நீ இன்றே என்னோடு வான்மீட்டில் இருப்பான்னு சொல்கிறார். ஸோ மனமாற்றம் எல்லா பாவத்தையும் போக்கும். அப்பா பாவிகள் என்ன சொல்லுங்க, பாவிகள் அழிவதை விட மனம் மாறுவதையும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் பாவத்தை விரும்ப மாட்டாரு, பாவிகளை அல்ல. உன்னை விரும்புகிறார், நீ மனம் மாறி வா. யூதாஸ் துரோகம் செய்து ஆண்டவரை காட்டி கொடுத்தான். இதிலே மனம் மாறணும் இல்லையா? அதை போல மனமாற்றத்தை இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே யாருக்காவது துரோகம் செய்து வாழ்ந்திருக்கிறோமா? நம் துரோகத்தால் யாராவது மனக்காயமோ கஷ்டப்பட்டு இருக்காங்களா? மன்னிப்பு கேட்போமே, போயிட்டு மன்னிப்பு கேட்போம். சகோதரர்களே, இந்த துரோகம்ங்கிற வார்த்தை நமது வாழ்க்கையில இல்லாதபடிக்கு அழிந்து விட ஆண்டவரத்தில் மன்றாடுவோம். கடவுளே, இனி வரும் காலங்களிலாவது நாங்கள் யாருக்கும் எல்லா அளவு கடுகளவு மயிரிழை அளவு கூட துரோகம் செய்து வாழாமல் நல்ல பிள்ளைகளாக வாழ, நல்ல நட்போடு வாழ எங்களுக்கு கிருபை செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை ஜெபிப்போம். நிச்சயம் ஆண்டவர் நம்மை காவல் செய்வார்.